ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். நான் இன்றைக்கி மதியானம் வெளியில் போயிருந்தோம், வெளியில் சாப்பிட்டுட்டோம். அதனால் வீட்டில் சமைக்கலை. இப்போ நைட்டுக்கு கோதுமை தோசை ஊற்றலான்னு இருக்கோம். அதுக்கு ஒரு தோசை 2 தோசை சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு வேண்டியது பாருங்கள், ஒரு 5 6 மிளகாய் எடுத்திருக்கேன். பாருங்கள், பூண்டு பல் ஒரு 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சோண்டு, ஒரு துளி உப்பு. பாருங்கள், கொஞ்சோண்டு உப்பு தெரியுதா? வெள்ளை கலரில் இருக்குது. இதே அதிகம் போதும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டு இது 3லையும் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு, இந்த தண்ணியில் தண்ணி வேண்டாம், தண்ணி எடுத்துக்குவோம். இது பாருங்கள், இதில் கொஞ்சமாக, இது சின்ன ஜாரு, கொஞ்சம் தானே, ஒரு 2 4 தோசைக்கு இதே அதிகம். கொஞ்சோண்டு உப்பு அப்படி போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு உப்பும் போட்டுட்டு இதை மூடி இதை அரைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பாருங்கள், இது கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு இதை கரண்டியால் அள்ளி ஒரு பாத்திரத்தில் இருங்க, காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், மாவு, கோதுமை மாவு போட்டுட்டேன். ஒரு 2 கரண்டி இந்த கரண்டியால் போட்டிருக்கேன். அதுக்கு ஜீரகம் பாருங்கள், ஒரு ஸ்பூன் ஜீரகம், நம்ம மிளகு ஜீரகத்துக்கு இருக்குல்ல ஜீரகம், அது போட்டுக்கணும். அப்போ ஜீரண சக்தியாக ஆகும் அதில். அப்புறம் உப்பு அதுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கிறேன். சரியா? அதிகம் இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அது பிரகாரம் போட்டுக்கலாம். தண்ணியில் எதை விழுந்துச்சு. அப்புறம் அந்த தண்ணி மாவுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள், மாவு இதில் போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன், உப்பும் போட்டுட்டேன். பாருங்கள், தண்ணி இப்படி விட்டு நம்ம கையை கரை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், அப்படியே நல்லா கரைச்சிட்டு அப்படி கட்டி விழுந்துருப்பாருங்க. அப்படி கட்டி விழாமல் கரைச்சி தோசை ஊற்ற வேண்டியது தான். நம்ம தோசை சுடுவோமா, சட்னி அரைச்சிட்டு தோசையை சுட்டுருவோமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கல் வச்சுட்டேன், கல் கஞ்சிச்சு, எண்ணெய் தடவிட்டேன். இது ரொம்ப எண்ணெய் தடவக்கூடாது. பாருங்கள், கோதுமை மாவு எப்படி கொஞ்சம் நம்ம இட்லி தோசை மாவு மாதிரி இப்படி கரைச்சிக்கணும். அதில் ஜீரகம் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு ஸ்பூனு, ஒரு கரண்டி எடுத்து அதை விட்டு, எண்ணெய் ரொம்ப ஊற்றுறா அப்படி இந்த மாதிரி வரும். நான் கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டுட்டு, அப்போ இதை என்ன பண்ணிடணும்னா, இப்படி மாவு இப்படி எடுத்து இது மாதிரி இப்படி ஊற்றிடணும். அந்த கேப்பை ஊற்றி கொஞ்சம் தடியாக இருக்கும். அடுத்ததில் கொஞ்சம் எண்ணெய் தடவாமல் ஊற்றிட்டோம்னா சரியாக வந்துடும். அடுத்ததில் நம்ம இப்படி தோசை மேலே இப்படி எண்ணெய் ஊற்றிடணும். கோதுமை தோசை தான் இது. அப்படி எண்ணெய் ஊற்றிடணும், ஆனால் தடவக்கூடாது. பாருங்கள், பூண்டு சட்னி அரைச்சிட்டேன். இதில் நம்ம இது மேலே இப்போ இப்படி எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு அதில் ஒரு வாரத்துக்கு கூட ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. மிச்சம் இருந்தால் சாப்பிட்டது போக இப்படி எண்ணெய் ஊற்றி இப்படி வச்சுட்டா இது ஒன்றும் இல்லை. மிளகாய், பூண்டு, உப்பு 3 தான். அருமையாக இருக்கும் கோதுமை தோசைக்கு. அதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். நைட்டில் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு கொஞ்சம் மார்னிங் டாய்லெட் ப்ராப்ளம் இருக்காது. யார் வேணாலும் சரி, சுகர் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணும், சுகர் இல்லாதவங்க சாப்பிடக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார் வேணாலும் சாப்பிட்லாம். கோதுமை தோசைக்கும் அந்த பூண்டு சட்னிக்கும் அருமையாக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி சாப்பிடுங்க நைட்டில், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நான் வெளியில் போய் என்னத்தை சாப்பிட்றதுங்க, இந்த இட்லி தோசை எனக்கு பிடிக்கலை. சும்மா பொழுதுக்கும் ஏதோ மத்தியானம் ஒரு வேலை இருந்தது, சாப்பிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு, அதனால் சாப்பிட்டோம். இது பாருங்கள், இது பல்லு சரியாக காயாமல் ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தோசை நல்லா அருமையாக வரும். அந்த கல் சரியாக காயாத்தனால ஊற்றினால இப்படி இருக்குது. கொஞ்சம் திருப்பி போட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா வந்துடும். ஓகே, இருங்க, பிளேட் எடுக்கிறேன். நம்ம நைட்டில் இந்த பிளேட் டிஃபன்னு இந்த பிளேட்டில் சாப்பிடலாம். இது என்னோடய பிளேட்டு. நைட்டில் மத்தியானத்தில் இந்த குழி விழுந்த பிளேட்டில் சாப்பிடுவேன். நைட்டில் நம்ம இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் அப்படின்னா இந்த மாதிரி இதில் தான் எடுத்துக்கணும். டிஃபன் ஐட்டம்னா நம்ம இந்த மாதிரி தோசை இதில் எடுத்துக்கிட்டு எப்படி இதோட கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றிட்டோன்னா
நான் நல்லாயிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் சரியாக வரலை, அடுத்த தோசை சரியாக வர வைப்பேன். இந்த நான் சாப்பிட்ருவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் சரியாக வரலை. அதனால இப்போ பாருங்கள், எண்ணெய் இல்லாமல் ஊற்றுறேன். ஏன்னா முதல்ல தோசை மேலே ஊற்றுனது தான். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம எண்ணெய் முதல்ல தோசையில் எண்ணெய் தடவிட்டேன். எப்போவுமே தோசை இது மாதிரி சுற்றும் போது அழுத்தி சுற்றக்கூடாது. ஆனால் அழுத்தி சுற்றும் போது எண்ணெய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒட்டாக தான் செய்யும். இப்போ எப்படி இருந்திருக்கு பாருங்கள், முதல் மாதிரி இல்லாமல். எப்போவுமே தோசைக்கல்லில் தோசை சரியாக வராது. அதனால் அதை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டாம். சரியா? இந்த ஒரு தோசையை சுட்டுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சரியா? நைட்டில் இந்த மாதிரி சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க. வேறு என்ன, நம்ம இந்த கம்பு தோசை இதை கூட எல்லாம் கலந்துக்கலாம். கம்பு தோசை, இந்த கேவுரு மாவு இதெல்லாம் ஒரு ஒரு கரண்டி கலந்து தொட்டுக்க மட்டும் சைடிஷ் மட்டும் கொஞ்சம் நம்ம சுள்ளுன்னு இந்த மாதிரி பூண்டு சட்னி மாதிரி, இல்லை வெங்காய சட்னி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒன்று பிடிக்காமல்லாம் இருக்காது. காலையில் மோஷன் ப்ராப்ளம் அது இது இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். உடம்புக்கும் வெயிட் இருக்காது இல்லையா? பாருங்கள் இப்போ எப்படி இருந்துட்டு பாருங்கள் தோசை. சரியா? அவ்வளோதான். இது திருப்பிட்டு எடுத்தால் முடிஞ்சு போச்சு. சரியா? அவ்வளோதான், நம்ம தோசை சுட்டாச்சு. நைட் டிஃபன் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இந்த சட்னியை கொஞ்சோண்டு கொஞ்சம் வச்சா போதும். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் சும்மா ஒரு தோசைக்கு இந்த சட்னி அதிகம், அவ்வளோதான். அது ரொம்ப நிறையெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள் தோசை எப்படி இருக்குன்னு. இப்படி தான் வரும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது நல்லா இருக்கும் தோசை சாப்பிட. சரி, அதை எடுத்து மடித்து போட்டு இப்படி வச்சுட்டா நம்ம நைட் டிஃபன் போக. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.